ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த பிக்சர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரை நான் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன். லைட் கலர் அண்ட் டார்க் கலர் ரெண்டும் சேர்ந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஃபர்ஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். அந்த கட்டி எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வடிகட்டிட்டு அந்த ஜாகரியோட சிரப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பேனில் இந்த சிரப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிரப்பு நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக அதை ஒரு கொதி வர விடணும். ஸோ இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக நான் தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேங்காய் நான் 1 கப் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கப் தான் நான் என்டையர் மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு, தண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த சர்க்கரை சிரப்போட. தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது ரொம்ப திக்காக ஆகிடக்கூடாது, நல்லா இருக்காது. ஒரு அளவுக்கு பொடி மாதிரி தான் இருக்கணும். அடுத்து நான் இந்த கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணி நான் கொதிக்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த கப்லேயே ஒரு 4.5 கப் தண்ணி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அது நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்க டைமில் தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். ஸோ மாவை எடுத்து நான் ரெடியாக வச்சுக்க போகிறேன். இதில் நான் இந்த கப்பில் 2 கப்ஸ் மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சூடான தண்ணி ஊற்றி பிசைகிறதுல தான் நமக்கு சாஃப்டான கொழுக்கட்டை வரப்போகுது. நம்ம தண்ணி கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொழுக்கட்டை மாவு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி நம்ம பிசைகிறோம். அது சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறிக்கலாம். அப்புறம் அது லைட்டாக வெதுன்னு ஆனதுக்கப்புறம் கை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாவுலேயே நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நான் கையை வச்சே பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே பிசைஞ்சிக்கிறேன். அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் குறையும், கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். நீங்கள் அந்த தண்ணியிலே கூட எண்ணெய் ஒரு ஊற்றிட்டு கொதிக்க வைக்கலாம். நான் தண்ணியில் எண்ணெய் ஊற்றலை, இந்த மாவில் பிசைகிறப்போ ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்க பிளாஸ்டிக் பேப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மாவு நம்ம தட்டுறதுக்கு. ஸோ அதில் 2-3 ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாவு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃப்ளாட் ஆக்கிட்டுருக்கோம். ஸோ எல்லா சைடும் நல்லா தட்டி ஃப்ளாட் ஆக்கிடுங்க. இது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். பட் ஆனால் மடிக்கிறதுக்கும் வரணும், நடுவில் பிரேக் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம கீழேயும் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இப்போ ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பூரணம் இருக்குல்ல, அதை ஒரு சைட் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கவரை அப்படியே தூக்கி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அது அந்த சைடு அந்த மாவு க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, அதை கை வச்சு நல்லா ஃபிங்கர் வச்சு ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஸ்பூன் வச்சு கூட ஷேப் பண்ணிக்கலாம், ஃபோர்க் வச்சு கூட பண்ணிக்கலாம். பட் சிம்பிளாக நம்ம ஃபிங்கர்ஸே போதும், அதை வச்சே நம்ம ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணி முடிச்சிட்டேன். அதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இதே மாதிரி நான் ஒரு 2 to 3 பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். அடுத்ததும் நான் இதே மெத்தடில் தட்ட போகிறேன். பிகினர்ஸாக இருந்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்து பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் நான் இன்னொரு தடவை காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. அதே மாதிரி நல்லா ஆயிலை விட்டுட்டு பேப்பரில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் அந்த மாவில் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மாவில் கூட லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தட்டலாம்.
அதுக்கப்புறம் அந்த பூரணத்தை வந்து ஒரு சைடு வச்சுட்டு அதே மாதிரி தான் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறோம். இதே மெத்தடில் நம்ம மீதி மாவையும் வந்து பூரணம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நான் வந்து கை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஷேப்பர் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து இப்போ 3 கொழுக்கட்டை வந்து தட்டிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து நம்ம துணி போட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரியே வந்து இந்த கொழுக்கட்டையும் வச்சிடலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு 7 மினிட்ஸ் கழித்து திறந்தோன்னா சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். கொழுக்கட்டை வந்து இப்படி தான் நல்லா பார்க்குறதுக்கே வந்து எம்மியாக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அதை நான் பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதை பிக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இது சாஃப்டாக வர்றதுக்கு வந்து ஒரே சீக்ரெட் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அந்த மாவை வந்து பிசையணும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.